எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். 7000 சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து அசம்பிள் ஆயிருக்கோம். 4 பேர் வந்துட்டோம். லாகுல் முதலாளி மட்டும் நானு. ஸோ அதனால ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாளைக்கு வந்து இந்த வீடியோவுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. 2 ரேண்டம் சப்ஸ்கிரைபருக்கு முதலாளி பிரியாணி ஆர்டர் பண்றாரு. ஸோ இதுதான் சர்ப்ரைஸ் நம்பர் 1. சர்ப்ரைஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா 10K சப்ஸ்கிரைபர் வரும்போது அதே மாதிரி நம்ம ஆன்லைன் வியூவர்ஸோட ஒரு மீட் அண்ட் மீட் வைக்கிறோம். அப்பயும் வந்து ஒரு ஸ்பெஷல் இது உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் அப்போ வந்து ஒரு மார்க் ஆப்ஷன் கண்டிப்பா நடத்த போறோம். எல்லா டீமும் நம்மளே டெசிக்னேட்டட் டீமா வச்சு யார் யார் ரிலீஸ் பிளேயர்ஸ் யார் யார் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ஃபாலோவர்ஸ், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல யார் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடோ, இந்த யார் யார் வந்து நம்ம கூட நல்லா டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பிக் பண்ணி அவங்களும் யூ ஆல்சோ வில் சிட் வித் அஸ் அண்ட் பிக் த டீம். ஸோ எங்களோட சேர்ந்து உங்களையும் டீம் எடுக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது வந்து நீங்க உங்களுடைய ஃபேவரட் அரட்டை மூமெண்ட்ஸ், நீங்க என்ஜாய் பண்ண அரட்டை மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்க. அரட்டை ஹேண்ட்லையும் நீங்க எங்களையோ நீங்க டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா வேணும். நம்ம வந்து ஏன்னா எல்லாரும் இருக்கோம், அதுல இருந்து நம்ம பிக் பண்றதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு செலெக்ஷன் கிரைட்டீரியா வேணும். அதனால எல்லாரும் டிராவல் பண்றோம். அதுல வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வி வில் டேக் நோட். அப்புறம் உங்களை நாங்க வி வில் டிராவல் அலாங். ஸோ இதெல்லாம் தான் சர்ப்ரைசஸ். நாளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாராவது 2 ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் கோயிங் டு கெட் பிரியாணி. நீங்க உங்களோட கமெண்ட் கீழேயே அரட்டை ஸ்குவாட் அட்மின், அதாவது முதலாளி வந்து திடீர்னு அட்ரஸ் கேட்பாரு. யார் கமெண்ட்டுக்கு அட்ரஸ் கேட்கிறாரோ அவங்க நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது. பிளஸ் ஸோ நீங்க இதுதான் வந்து சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமான்னு சொல்லிடணும். அது வந்து முதலாளி அட்ரஸ் கேட்கும் போதே சாய்ஸும் கேட்பாரு. அப்பயே நீங்க சொல்லிடணும். அட்ரஸ் கொடுக்கும் போதே அதையும் சேர்த்து சொல்லிருங்க. குஸ்கா இருக்கு, முதலாளி கொடுப்பாரு, தாராளமா கேளுங்க. ஆமா கேளுங்க. லாக்குல் இதெல்லாம் வந்து நீங்க பிரியாணியை தோக்கடிச்சவங்களுக்கு எல்லாம் இது வந்து டெடிகேட் பண்றோம். இருந்தாலும் நாங்க பிரியாணி கொடுப்போம். பிரியாணி வேணாம் மீல்ஸ் கேட்டனாலும் மீல்ஸ் அனுப்பப்படும். ஓகே. இப்போ மேட்சுக்கு போலாம். மேட்ச் வந்து ஏசியா கப்போட இந்தியா ஓப்பனிங் என்கவுண்டர் யுஏயோட என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. T20னா இது T10 கூட கிடையாது, T5 மாதிரி நான் 5 ஓவர்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு க்ளோஸ் கேம் இல்லாட்டி ஒரு நல்ல கேம், ஒரு ஃபைட்டிங் கேம் எதிர்பார்த்து தான் பார்த்தோம். பட் இட் வாசன்ட் டு பி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கீ டாக்கிங் பாயிண்ட்ஸ் நான் வர்றேன். பாய்ஸ் நீங்க எல்லாமே உங்க இனிஷியல் கமெண்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னோட டாக்கிங் பாயிண்ட் சொல்றேன். இல்ல, முகமது வசீம் அவங்க கேப்டன் வந்து டோர்னமெண்ட் முன்னாடி வந்து நாங்க இந்தியாவில பாகிஸ்தான் 2ல ஏதாவது ஒரு டீம் அப்செட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஏதாவது ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் தெரியல. கடைசியா 2016லயும் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இன்னைக்கும் ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி ஆட போறது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இன்னொரு டீம் அப்செட் பண்றது வேணா பாகிஸ்தான் அப்செட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓரளவு இதுவாக தான் இருந்தது, 3 ஓவர். அதுக்கப்புறம் இப்போதான் அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்தேன். பும்ராவோட பவுலிங்லாம் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போனதுக்கு அப்புறம் இருந்தே அவங்க ஃபுல்லா டவுன் ஆயிட்டாங்க. பும்ரா அளவுக்கு எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். அவங்க பும்ரா மாதிரி ஃபேஸ் பண்றதுலாம் கஷ்டம் தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காதுல்ல. இல்ல, பட் தே ஆக்சுவலி பிளேட் ஹார்திக் பாண்டியா எஜ் வாங்கி ஒரு 4 போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சாங்க. பட் நல்லா தான் விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் 3 overs தி ஸ்டார்டட் வெல். அப்புறம் பும்ரா அந்த யார்கர் அது என்னதான் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்லோ பால் யாருக்கரும் ட்ரை பண்ணாரு, அது ஆனால் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னு ஒன்றும் ஸ்பின் கொஞ்சம் ஆச்சு, நல்லாவே பிச் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்கல. நிறைய கிராஸ் விட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. பட் அதை ஸ்கிட் ஆகாம ஆக்சுவலா அப்பயுமே வந்து ஸ்பின் தான் ஆச்சு. இன்னும் குல்தீப் யாதவ் வந்து இத்தனை வருஷமா இத்தனை மேட்ச உட்கார வச்சிங்களே அப்படின்னாரு. வந்து ஏன் அப்படின்னு காமிச்சிட்டாரு. இனிமேட்டு உட்கார வைப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு நல்லா விளையாட்டாரு. அதிசயமா நம்ம ஆளுங்க 15 மேட்ச்க்கு அப்புறம் டாஸ் வின் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய இதுதான். நேற்று போன இதுல கூட ப்ரிவியூல சொன்னாரு வெற்றி, அதாவது ஏஷியா கப் ஜெயிக்கிறதால டாஸ் வின் பண்றது கம்மியாயிடுச்சு ப்ராபபிலிட்டி அப்படின்னு. ஜெயிச்சாச்சு. அண்ட் அதே மாதிரி பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் முதல் பால்ல 6, அடுத்த பால் 4. அபிஷேக் சர்மா வந்து அவர் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு அவர் காமிச்சு முடிச்சு விட்டாரு. பட் அதான் 54, 55 ஆப்வியஸ்லி நாட் கோனா டு மச். அதான் இதுல நான் என்ன இதுல பாக்குறேன் அப்படின்னா சில அப்சர்வேஷனுக்கு அடுத்து வரேன். நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன் 41 for 2 இருந்தாங்க பவர் பிளேக்கு அப்புறம், which is not extraordinary or இது, but not very poor also by any means. 41 for 2 after power play. மைண்ட் யூ அந்த பவர் பிளேல 3 ஓவர் பும்ரா போட்டிருக்காரு. பும்ரா ஃப்ரண்ட் லோட் பண்றாங்க, நான் அதுக்கு அடுத்து வர்றேன். பட் அதை ஃபேஸ் பண்ணி 41 for 2 கிட்ட ஆல்மோஸ்ட் 7 runs per over. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்
140 அடிச்சு பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. டிஃபெண்ட் கூட பண்ணல, ஒரு பிக் வின் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ நீங்க கொஞ்சமாவது ப்ரெஷர் போடணும், ஆர் யூ வாண்ட் டு பி இந்த கேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட போகும்போது ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆடணும். 41 ஃபார் 2 in 6 overs அப்படிங்கிறப்ப யூ பிளான் ஃபார் 140 150 அடுத்து வரதெல்லாம் போனஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேம் எடுத்துட்டு போயிருந்திருக்குமே தவிர எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே நம்ம இது பண்ணி ஸ்பின் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே இஷ்டத்துக்கு அக்ராஸ் ஆடி ரொம்ப கேர்ஃப்ரீ கிரிக்கெட் ஆடி விக்கெட் விட்டுட்டாங்க. கடைசியில் ரொம்ப பிலோ பார் ஸ்கோருக்கு போயிட்டாங்க, மேட்சே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து அவங்க தே ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். கொஞ்சம் ஒரு 130 140 அவங்க எய்ம் பண்ணி இருந்திருக்கணும். தட் ஸ்டில் would have made sense. இந்தியா அது ஒரு 12 ஓவர்ஸ்ல 14 ஓவர்ஸ்ல அடிக்க வச்சு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். அதை அவங்க பண்ணல. இன்னொன்று என்ன மேஜர் அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த மேட்சுக்கு இது ஓகே, பட் பும்ராவை ஃப்ரண்ட் லோட் பண்றது ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன். ஏன்னா அவங்க விளையாடுறது ஒரு சீமரு, அதையும் வந்து பும்ராவை அவங்க எடுத்தோடனே 3 ஓவர் போட்டாங்க அப்படின்னா சப்போஸ் டிஃபெண்ட் பண்றாங்க இன்னைக்கு ஒன்றும் தெரியாது, கண்டிப்பா வந்து இட் வில் பி அன் இஷ்யூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? மேபி இந்த மேட்சுக்கு தான் அதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா மேட்சுக்கும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த மேட்ச் அவங்க டிசைடட் டு கோ வித் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்திக் பாண்டியா டெத்தில் பண்ணாங்களா, இல்லை ஒரு ஓவர் மட்டும் பும்ராக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாங்கன்னு தெரியல. மேபி அவங்க 2 அடிச்சிட்டாங்கன்றதுக்காக ஃப்ரண்ட் ரோட் பண்ணிருக்கலாம். பண்றாங்களா இந்த மேட்சுக்கு மட்டும் எக்ஸெப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி பிளஸ் டீம் வீக்கான டீம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேபி பும்ரா ஃப்ரண்ட் லோட் பண்ண டக்குன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. சீக்கிரம் மேட்ச் முடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இல்ல இன்னும் சீக்கிரம் முடிச்சிடலாம். அது வந்து அதையும் நான் சொன்னேன் நேற்றுக்கு ப்ரிவியூல. இவங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி டீமோட விளையாடும் போது டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டுருவாங்க சீக்கிரமா. இப்ப இருந்து இல்ல, முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 120 130 அவங்கள முடிச்சுட்டு ஃபார் நோடாஸ் ஒரு விக்கெட் அடிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு அதே தான் பண்ணாங்க. ஆனா ரொம்ப கம்மியா பண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஒமானோடையும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, டாஸ் ஜெயிச்சா பவுலிங் போட்டு சீக்கிரம் மேட்ச் முடிக்கிறதுக்கு. அது உங்களுடைய கால். பட் தென் இன்னும் கொஞ்சம் ஃபுல் கேம் ஆடணும் அப்படின்னா அவங்க பேட்டிங் தான் பண்ணணும் மட்டும். நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல அவரோட டியூவும் வந்துடும், அதுக்கப்புறம் பேட்டிங் ஈஸியா இருக்கும் அப்படின்னா. பட் டியூ வரதுக்குள்ள பாதி இன்னிங்ஸ்லேயே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஸோ அவர் சொன்னது சூரியகுமார் யாதவ் டாஸ் அப்ப சொன்னது வந்து டியூ மட்டும் இந்த யுஏக்கு இந்த பிட்ச் ஓகேவா? ஓகேனா ஏன் பிச்சு என்ன நல்லா தான் இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கும். போன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பிச்சு இப்படி தான் இருந்துச்சு. பட் என்ன இதெல்லாம் ஃப்ரெஷ் பிச்சஸ்னால இப்படி இருக்கு. பட் இதுலேயே நிறைய மேட்சஸ் விளாட்றாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த கேட்சிங்கும் நம்ம சொல்லணும், அந்த ரிங் ஆஃப் ஃபயர் நிறையா கொஞ்சம் சூரியகுமார் ஏதோ ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாரு. பட் கஷ்டமா இருந்துச்சு, நிறையா அவங்களும் கொஞ்சம் இது பண்ணாங்க, கொஞ்சம் கேட்சஸ் இது பண்ணுறதுக்கு. பட் யாரும் ட்ராப் பண்ணல, பட் அது கொஞ்சம் கேட்ச் பிடிச்சிட்டு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நிறையா இது பண்ணது. தூபே 3 விக்கெட் எடுத்தாரு. அதான் டீம் செலக்ஷனுக்கு வாங்க. அதான் டிராப் பண்ணோடனே ஞாபகம் வருது, வழக்கமான தப்பா சொல்லிட்டோம் எல்லாரும். இந்தியன் ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவனை சஞ்சு வந்து கீப்பிங்கே பண்ணவில்லை, சஞ்சு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தார், சஞ்சு 5 நிமிஷம் தான் பேட்டிங் கிடைச்சது என்று அப்டேட் கூறினோம். ஆனால் வந்து சஞ்சு உள்ள வந்து விளையாட்டாரு. முதலாளி வந்து சஞ்சு வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாரு, அவங்க பாத்துக்கிட்டாங்க. இப்ப இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது இப்போ மைண்ட் கேம் வராங்களா, இல்ல சஞ்சுக்கு போதும் அளவுக்கு ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எல்லாம் போதும், ஏற்கனவே இங்க விளையாண்டது தானேன்னு சொல்லி விஜய் சர்மாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு தோணுது. இல்ல நாளைக்கு அடுத்த மேட்சுக்கு பாகிஸ்தான் வந்து சஞ்சு வருவாரு நினைச்சாங்க அப்படின்னா இல்ல விஜய் சர்மா வருவாருன்னு அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்போமா அப்படின்னு தெரியல. ஆனா மாத்த மாட்டாங்களே, மாத்த மாட்டாங்க. பட் இந்த மேட்ச் அர்ஷதீப் வந்து டாஸ் வின் பண்றதுக்கு முன்னாடி ரன் அப் மார்க் பண்ணாரு. அர்ஷதீப் வந்து ரன் அப் மார்க் அப் பண்ணாரு. மார்க் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எங்க மாறுச்சுன்னு தெரியல. பட் ஆனா அதுல சிவம் துபேவும் மார்க் பண்ணிருந்தாரு. சிவம் துபே, அர்ஷதீப் எல்லாம் குல்தீப், சாரி வருண் எல்லாரும் பண்ணாங்களா? ஆனா பும்ரா மார்க் பண்ணல, இது பண்ணல. பட் ஆனா தூபே வந்து அவரோட பவுலிங் லாஸ்ட் இதுல இருந்து இந்த ஃபார்ம் காமிச்சிட்டாரு. போன T20 இன்டர்நேஷனல் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி டப்புன்னு இன்னொரு இது எடுத்து விக்கெட் எடுத்துட்டாரு. கடைசி 2 விக்கெட் அதை அடிச்சு போன தடவை அப்படிதான் விக்கெட் எடுத்தாரு. அவங்க வந்து 115 for 2 115 for 1 இருக்கும்போது தூபே கொடுத்தா அவங்க எப்படி மதிப்பாங்கன்றது வேற இல்ல அந்த அவர் பவுலிங்க. ஸோ இப்போ இது பண்றது வேற. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த டீம் ஓகே சொல்லு.
இல்ல இன்னைக்கு பவுலிங் கொடுத்தது ரொம்ப நல்லது. துபைக்கு பவுலிங் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்னைக்கு கொடுத்து விட்டது நல்லதுதான். என்ன ஹர்திக்கும் அவங்க அதிகமாக பவுலிங் கொடுத்துருக்கணும், எஸ்பெஷலி பவர் பிளேல கொடுத்துருக்கணும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட், நான் இது ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஹர்திக் அவரோட ரோல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஒரு கேப்டனா இருந்தாரு, அப்புறம் அப்படியே இது பண்ணாங்க. இப்போ வந்து பேட்டிங் இப்போ சஞ்சு மிடில் ஆர்டர் அப்படின்னா ஒரு டவுன் கீழே போயிடுவாரு. சும்மா இன்னைக்கு ஒரு ஓவர் கொடுத்து நிறுத்திட்டாங்க. அவரோட ரோல், அவரோட ஸ்பேஸ் இந்த டீம்ல கம்மியாயிட்டே போகுது, விச் இஸ் நாட் குட். அவர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து லைக்ஸ் டு பி இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். அவர் பெர்ஃபார்ம்ஸ் அண்டர் ப்ரெஷர். பட் இது வந்து ஐ திங்க் ஹி இஸ் பட் கெட்டிங் லாஸ்ட் சம்வேர். நான் ஆனா இந்த மேட்ச் ஏன் அவருக்கு அதுக்கு மேல பவுலிங் கொடுக்கலன்னா, ஐ திங்க் தே ஜஸ்ட் வாண்ட் டு see ஹவு சிவம் துபே போல் போடுறாருன்னு பார்க்கணும்னு சும்மா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் அவருக்கு நிறைய பேருக்கு தேவையா இருந்தா எல்லாருக்கும் கண்டிப்பா அவர் பவுலிங் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது, முக்கியமான மேட்சா இருந்தா இந்த இந்த இதுல. பட் ஆனா சொன்ன ம். மாதிரி கொஞ்சம் குறையுது. பார்ப்போம். இல்லன்னா they ஹர்திக் might பாண்டியா ஓரங்கட்ட பாக்குறாங்களா? ஹர்திக் பாண்டியா அதுதான் brother ஓவர் நான் சொல்றேன் இவ்வளவு நேரமா. இல்ல இல்ல அதுதான் see லாங் ரன்ல ஹர்திக் பாண்டியா வேற ஏதாச்சும் ஒரு ரோல், வெறும் பேட்ஸ்மேன் வெறும் பவுலரா இருந்தா இன்னும் வெளியே அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் கல்ச்சர். ம். இல்ல அப்படி நம்ம எடுக்கவும் முடியாது. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் அதுக்குதான் ப்ராஜெக்ட் நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒண்ணு பண்ணாங்க. அது அன்பார்ச்சுனேட்லி டிட் நாட் டேக் ஆஃப் ப்ராப்பர்லி. இவங்க வந்து அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை வந்து சொல்லுவேன். ப்ராஜெக்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன் அடிஷன் டு ஹர்திக் பாண்டியான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் ரீப்ளேஸ்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு இப்ப அக்ஷர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்க மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், சாரி ஒரு பேசிங் ஆல்ரவுண்டர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்ல அந்த மாதிரி பில்ட் பண்றாங்களா? இவென்ச்சுவலி ஹி வில் ரீப்ளேஸ் ஹர்திக் பாண்டியா, அது உண்மைதான். ஆனா இப்போ நம்ம ஆஸ்திரேலியா எடுத்தோம்னா கேமரன் கிரீன் இருக்காரு, ஸ்டாய்னிஸ் இருக்காரு, அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க ஆப்ஷன். அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கூட அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. அது ஒரு அசம்ஷன் தான். ஆனா ஓரம் கட்டப்படுறாருன்னா கடுப்பு இருக்குன்னா, இந்த மும்பை டீம்ல இருக்க எல்லாருக்கும் அவர் மேல கடுப்பு தான் இருக்கு. போன வருஷம் அவங்க எல்லாரும் கேப்டனான்னு நினைச்சாங்க. அதுல இருந்து அவர் மாறினது வந்து அவங்க எல்லாரும் கொஞ்சம் கடுப்புல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே ப்ரொஃபஷனல்ஸ் மேட்ச் ஜெயிச்சாகணும். அதுக்காக ஹர்திக் பாண்டியா வாய்ப்பு இருக்கு. முதலாளி மீண்டும் அண்டர்டேக்கர் ஆயிட்டார். வியூவர்ஸ் பாருங்க, 2வது முறையா முதலாளி அண்டர்டேக்கர் ஆகிறார். போன தடவை பார்த்ததே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அண்டர்டேக்கர் மியூசிக் எல்லாம் போட்டாங்க. முடிஞ்சா அதையும் போட்டு ஒரு வீடியோ போடுங்க முதலாளிக்கு, அண்டர்டேக்கர் மியூசிக்கோட. சொல்லுங்க முதலாளி. அதான் சோ அதனால எனக்கு ஓரம் கட்டுறது வந்து டூ டிஃபிகல்ட் டு சே. ஆனா பாப்போம். ஆனா இப்போ ஓரம் கட்டுறதுன்னா பார்த்தா இப்போ கிறிஸ் கெயில் கூட இப்பதான் பேட்டி கொடுத்திருக்காரு, பஞ்சாப்ல நீ மதிக்கலன்னு சொல்லி. அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா ஒரு 10 வருஷம் கழிச்சு பேட்டி கொடுத்தாருன்னா தெரியும் உங்களுக்கு. இனி அவங்க வயசுக்கு வந்தாங்கன்னா வரலன்னா என்ன 10 வருஷம் கழிச்சு. இப்பவே ஆனா எனக்கு தோணுது, பாப்போம். ஐ மே பி ராங், பட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. 10 வருஷம் இல்ல பிரதர், அடுத்த வருஷம் கொடுப்பாரு ஹர்திக் பாண்டியா போயிட்டு. சரி, இப்ப போன மேட்ச் பாத்தீங்களா? ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அது காரணம் அவங்க ரொம்ப ரொம்ப போரா இருந்தாங்க கேட்சிங். சதகுல்லா அட்டாலுக்கு வந்து 5 கேட்ச் விட்டாங்க. நான் பார்த்து 5 கேட்ச் விட்டாங்க அட்டாலுக்கு. அவ்வளோ போராலாம் ஃபீல்டிங் பண்ணக்கூடாது. ரொம்ப பேடா இருந்துச்சு. மட்டும் நீ சொல்ல அந்த மேட்சை பத்தி. நம்ம காலேஜ் மேட்ச்ல நம்ம ஃபீல்டர் கேட்ச் விடுற மாதிரி கேட்ச் விட்டுட்டாங்க. அவங்களே நல்லா பண்ணுவாங்க. டேய் மட்டை நல்லாவே கேட்ச் பிடிப்பாரு. மட்டும் பிடிக்கும், அந்த பழம் தான் ஒழுங்கா பிடிக்காது. சொல்லுங்க அடுத்து. அதான் அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவர் கேட்ச் இல்ல, எல்லா கேட்சும் விட்டாங்க. உமர் சாய், அதாவது இவ்வளவு கேட்ச் வந்து ஒரு சீரீஸ்ல ஒரு என்டையர் ஒரு 4-5 டீம் சேர்த்து விடுற கேட்ச் ஒரே மேட்ச்ல விட்டாங்க. அவ்வளோ கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதுவும் அவருக்கு வந்து அம்மா சொன்ன மாதிரி 4 கேட்ச் என்னமோ டிராப் பண்ணாங்க. அவர் அதுக்கப்புறம் கடைசியில தான் அடிச்சாங்க. கடைசியில அவ்வளவு தூரம் வந்து ஒன்றும் பெருசா ஸ்கோர் இல்ல. கடைசியில அந்த உமர் சாய் வந்து ஒரு ஓவர்ல அடிச்சாரு, 25 ரன் அடிச்சாரு நினைக்கிறேன். உமர் சாய் ஒரு 6 தான் ரொம்ப அடிச்சாரு அந்த ஓவர்ல. கடைசியில எல்லாம் ரொம்ப அடிச்சிட்டாங்க. இல்ல மட்டும் ஒரு பாயிண்ட்ல வந்து 130 140 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா போலிங் போட்டிருந்தா, ஒழுங்கா பிளான் பண்ணியிருந்தா, தேவையில்லாம அந்த சீமரையே திரும்பி போடாம ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. அதே கண்டினியூ பண்ணியிருந்தா 140 கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே ஒன்லி themselves to blame for that. அது ஒரு சூசைட் மிஷன் மாதிரியே போயிருச்சு. நாளைக்கு திருப்பி அதை ரெப்ளிகேட் பண்றாங்களான்னு தெரியும் பங்களாதேஷோட. ஆனா ஆப்கானிஸ்தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங் டீம் தான் சொல்லியிருக்கோம். ஆனா 5 கேட்ச் விட்டுட்டும் கடைசியில இவர் உமர் சாய் தான் காப்பாத்தி விட்டாரு அப்படின்னா they have some thinking to do as well. ஹாங்காங்கோட எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த அது குரூப் ஆஃப் டெத் மாதிரி கூட சொல்லுவோம். ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் டஃப் டீம்ஸ் தான். அவர் என்னன்னா இப்ப இவங்க வேற ரன் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் +4ல இருக்காங்க. ஸோ இப்ப மற்ற 2 டீமுக்கும் இப்ப ப்ரெஷர். ஹாங்காங் வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா ஜெயிக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ரன் ரேட்ல கடைசியா 2வது டீம் வந்து ரன் ரேட்ல உள்ள வர மாதிரி இருக்கலாம், ஈவன் நம்பர் ஆஃப் வின்ஸ் வந்துச்சுன்னா. ஏன்னா இவங்களை ஜெயிச்சு எல்லாரும் ஹாங்காங் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்புறோம். மட்டும் அந்த கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம் இந்நேரம் இப்பவே. இல்ல பட் எல்லாரும் ஹாங்காங் ஜெயிச்சிருவாங்க நம்புறாங்க. அவங்க 3 பேர் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. பட்
இப்போ கன்வின்சிங்கா ஜெயிக்கணும்ல. ரன் ரேட் வந்து ஒரு முக்கியமான இது ஆயிடுச்சுல்ல. நம்ம ரன் ரேட் 10+10 இருக்கு. விக்கின் ப்ரோ பாத்தியா, நீ கால்குலேட் பண்ணியா? டேய். அது 2 மட்டு நீ வந்து மட்டுக்கு Mind டக்வர்த் calculate லூயிஸ் கால்குலேஷனே பண்ண தெரியும். அது மைண்ட்லயே. அதுவும் மைண்ட்லயே. அது அந்த ஹேங் ஓவர் ஆலன் கால்குலேஷன் மாதிரி பண்ணுவாரு. டேய். அந்த அவர் பேக்ரவுண்ட் வேற ஹேங்கோவர் ஆலன் வந்து வேலை, அவர் வெளியே இருக்காரு. இல்ல அந்த அந்த calculation பேக்ரவுண்ட் சொல்றேன். இல்ல இந்த பேக்ரவுண்ட் ஃபார்முலா எல்லாம் அப்படியே ஓடும். அந்த மாதிரி. ஓகே 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 டன். ஸோ அந்த மேட்சும் பார்த்துட்டோம், இந்த மேட்சும் பார்த்துட்டோம், அடுத்த மேட்சுக்கும் வருவோம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். 7000 தாண்டிட்டோம். அதுக்காக தான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே, கமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. முதலாளி பார்த்துட்டு 2 சர்ப்ரைஸ் பிரியாணியா, மீல்ஸா, தயிர் சாதமா? இல்ல பிரியாணி தான். நாளைக்கு வந்து 2 பேருக்கு சர்ப்ரைஸ் பிரியாணி. இல்ல, அவங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன வேணுமோ கேட்டுக்கலாம். அது ராகுல் வாங்கி கொடுப்பாரு. அடுத்த இதுக்கு நாளைக்கு முதல்ல பிரியாணி கொடுக்குறோம், 2 பேருக்கு பிரியாணி. அதுக்கு அடுத்து ராகுல் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த சர்ப்ரைசஸும் இருக்கு. ஸோ நாளைக்கு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. முதலாளி பார்த்துட்டு அரட்டை ஸ்குவாட் அஃபிஷியல் ஹேண்டில் இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அட்ரஸ் அனுப்புங்க. அதில் சிக்கனா மட்டனா இல்லை வெஜ்ஜா அப்படின்னு அனுப்புங்க. எந்த பிரியாணி நீங்கள் கேட்குறீங்களோ அது 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாளைக்கு வருது. ஸோ தேங்க்யூ ஆல். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த ஜேர்னி. பாய்ஸ் நீங்கள் சொல்லுங்க, ராகுல் நீங்கள் சொல்லுங்க, மற்றவங்களும் சொல்லுங்க. வி கேன் க்ளோஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமோ கமெண்ட் பண்ணிக்கோங்க. we will try to improve furthermore. Thank you. அதான் 7000 பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வில் கீப் ஆன் க்ரோயிங் வித் யூ. சொன்ன மாதிரி பிரியாணி சொல்லுங்க, முடிஞ்சா உங்களுக்கு எந்த கடையிலேருந்து வேணும்னு சொல்லுங்க, அதையும் பார்க்குறோம். ஸோ வில் சைன் ஆஃப் வித் திஸ் யுவர் ஆர்டிஸ்ட் ஸ்குவாட். பை.